ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இல்லை. நம்ம என்ன தான் ஒருத்தருக்கு நல்லது நம்ம செய்ய போனாலும் அது நம்மளுக்கு தீமையாக தான் அமையும். என்னோடய வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் ரொம்ப நிறையா இருக்குது. என்ன நினைக்கிறேன், ஒரு டைம் இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம எப்படி நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருந்திருந்தாலே நல்லா இருக்குமேன்னு இப்போ என்ன யோசனையாக இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைங்கள பெற்றுட்டோம், அவர் நம்மளுக்காக ஜீவிக்கிறார், நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்ணி தான் ஆகணும். அந்த ரன்னிங்லேயும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம். பெடலு நம்ம மெரிச்சிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போயினே தான் இருக்கிறோம். நிரந்தரமாக ஒரு இடத்துல போய் நம்மளால் நிற்க முடியல. எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நிலையான இடத்துக்கு போய் நம்ம சேர்றதுக்கு முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு நிம்மதி இல்லையேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, பிரச்சனை, பாடு, கஷ்டம், கண்ணீர் நிறைய இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நம்மளுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லையே அன்றப்போ இன்னமும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த மாதிரியெல்லாம் யாரோட வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.